ஒரு இளநரைய வந்து நம்ம பிடுங்கணும் அப்படின்னா, நம்மளோட முடி எல்லாமே வந்துட்டு இளநரையாவே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. மித்துமா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு கிரே ஹேர் கட் பண்ணான்னா அதுல நமக்கு நிறைய கிரே ஹேர் வருது, அதெல்லாம் மித்து. ஏன்னா ஒரு ஹேர் எடுத்தான்னா அந்த ஃபாலிக்கல் தான் டேமேஜ் ஆகும் தவிர நமக்கு மற்ற ஹேர் கிரே எல்லாம் ஆகாது. இன்னொன்று என்னன்னா மெலனின் ஒரு பிக்மெண்ட், அந்த பிக்மெண்ட்னால தான் நம்ம முடி கருப்பாக இருக்கும். நீங்கள் அந்த முடி எடுத்தீங்கன்னா அந்த வெள்ளை முடி வரணும்னா அந்த பிக்மெண்ட் ஃபாலிக்கல்லேருந்து போயிடும், அப்போ தான் அந்த முடி கிரே ஆகும். ஒரே ஃபாலிக்கல்லேருந்து எடுத்துட்டு மற்ற ஸ்கேல்ப்க்கு எஃபெக்ட் ஆகும், அது எல்லாம் கிடையாது. இது ஒரு மித்து. ஸ்ட்ரெஸ்னால வந்துட்டு ஹேர் கிரே ஆகுறது ஓவர் நைட்ல ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் வரலாம். ஸ்ட்ரெஸ்னால கொஞ்ச நாள்ல கொஞ்சம் மெலனின் பிக்மெண்ட் கம்மியாகும், அதில் நமக்கு ஸ்லோலியாக கிரே ஆகும். ஸ்ட்ரெஸ்னால ஓவர் நைட் முடி வெள்ளை ஆகாது. ஏன்னா முடி வெள்ளை ஆகணும்னா நம்ம ஃபாலிக்கலுக்கு உள்ள ஒரு பிக்மெண்ட் இருக்க மெலனின், ஒரு மெலனின் கம்மி ஆகணும்னா ஸ்லோலி அது பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி பிக்மெண்ட் கம்மியாகி ஸ்லோலி தான் அது கொஞ்ச நாளத்துல தான் ஓவர் த பீரியட் தான் அது சேஞ்ச் ஆகும் தவிர ஓவர் நைட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது மித்து.